இன்று 14ஆம் நாள் யுத்தம் தொடங்க இருக்கிறது. இன்று நாம் செய்ய வேண்டிய முக்கிய காரியம் ஜெயத்ரதனை காப்பது. அவனை மட்டும் நாம் காத்துவிட்டால் இன்றோடு இந்த யுத்தம் முடிவுக்கு வந்துவிடும். துரியோதனா, அந்த அர்ஜுனனை எனது இரு கரங்களால் கொல்ல வேண்டும் என்று நான் துடித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அவனது மரணத்தை அவனே தேடிக்கொண்டான். எப்படியோ எனது சபதத்தை விட என் நண்பனின் வெற்றிதான் எனக்கு பெரியது. ஜெயத்ரதனை நான் காத்து நிற்பேன். இன்று மட்டும் நாம் ஜெயத்ரதனை காப்பாற்றிவிட்டால் அர்ஜுனனின் மரணம் நிச்சயம். அந்த அர்ஜுனன் மட்டும் மாண்டுவிட்டால் பாண்டவர் படை தானே மாண்டொழியும். மனமுடைந்த பாண்டவர்களும் செத்து மடிவார்கள். இன்று ஜெயத்ரதனின் மேல் அர்ஜுனின் கவனம் குவிந்திருக்கும். ஆகவே நம் அனைவரின் கவனமும் அர்ஜுனின் மேல் இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்மால் ஜெயத்ரதனை காக்க முடியும். என் அஸ்திரங்களுக்கு பதில் சொல்லிவிட்டு அர்ஜுனன் ஜெயத்ரதனை நெருங்கட்டும். நீங்கள் இத்தனை பேர் என் உயிரை காத்து நிற்க துடிக்கும் போது அந்த அர்ஜுனனின் நிழல் கூட என் மேல் படாது. இன்று அவன் மரணம் சர்வ நிச்சயம். ஆச்சாரியாரே, இன்று யுத்த களத்தில் அர்ஜுனன் ஜெயத்ரதனை தேடி அலைவான். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய்? அர்ஜுனன் மரணிக்கும் இதே நாளில் தாங்கள் தர்மனை சிறைபிடித்து இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இதை தாங்கள் செய்வீர்களா? நான் என் சக்திக்கு இயன்றதை நிச்சயம் செய்வேன். தர்மன் நேருக்கு நேராக என்னோடு மோதும் பட்சத்தில் அவனை சிறைபிடிப்பது திண்ணம். உத்தரை, எழுந்திரு. உன் கண்ணீருக்கான பதிலை இன்றைய யுத்த களத்தில் நான் நிகழ்த்தி காட்டுகிறேன். மகனே அபிமன்யு, மாவீரனே, உன் மரணத்திற்கு காரணமான அந்த ஜெயத்ரதனை இன்று யுத்தத்தில் நான் கொல்வேன். இது உன் மீது சத்தியம். அர்ஜுனா, உன் சபதத்தை அறிந்த கௌரவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்கின்றனர். இன்றைய போரில் துரோணாச்சாரியார் ஊசி வியூகம் வகுத்து அதன் இறுதியில் ஜெயத்ரதனை நிறுத்த முடிவு செய்துள்ளார். நீ முன்னேறுவதை தடுக்க பூரிசிரவஸ், அஸ்வத்தாமன், கிருபர், சல்லியன் போன்றோரை அவனுக்கு காவலாக நிறுத்தியுள்ளார். இத்தனை பேரை வெற்றி பெறுவது மிக கடினம். அப்படி இருக்க ஜெயத்ரதனை எப்படி குறிப்பிட்ட காலத்திற்குள் கொல்ல முடியும்? எதையும் சிந்தித்து செயல்படுத்த வேண்டாமா? கிருஷ்ணா, எப்படியும் ஜெயத்ரதன் தலை இன்று பூமியில் விழத்தான் போகிறது. இது நிச்சயம். நான் சந்தேகமின்றி இப்போரில் வெல்வேன். ஏனெனில் நான் அர்ஜுனன். என் கையில் இருப்பது காண்டீபம். எனக்கு தேரோட்டுவது பார்த்த சாரதி ஆகிய நீ என்னோடு இருக்கும்போது எனக்கு எப்படி தோல்வி ஏற்படும்? அவனை வெல்வதற்கு வேண்டிய அனைத்தையும் நீதான் எனக்கு செய்ய வேண்டும். பீமண்ணா, இன்று நான் ஜெயத்ரதனை தேடிப் போவதால்
கௌரவ சேனையின் கவனம் முழுவதும் அண்ணன் தர்மன் மீதே குவிந்திருக்கும். குறிப்பாக குரு துரோணாச்சாரியார் அண்ணனை சிறைப்பிடிக்க முயற்சிப்பார். அதனை தாங்கள் தான் தடுத்து நிறுத்த வேண்டும். அர்ஜுனா, உனக்கு அந்த கவலை வேண்டாம். எங்கள் திட்டப்படி சாக்கியாகிய அண்ணனுக்கு அரணாக நிற்பார். குரு அர்ஜுனரே, அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அர்ஜுனா, தர்மரை பற்றி நீ கவலை கொள்ள வேண்டாம். உன் கவனம் எல்லாம் ஜெயத்ரதன் மீதே இருக்கட்டும். பீமா, இன்று உனக்கு நல்ல வாய்ப்பு. கௌரவ சேனையின் முழு கவனமும் அர்ஜுனனின் மீதும் தர்மனின் மீதும் தான் குவிந்திருக்கும். இதை பயன்படுத்திக் கொண்டு கௌரவர்களாகிய துரியோதனனின் தம்பிகளை நீ கொன்று குவித்து விடு. இந்த வாய்ப்பை தவறவிட்டு விடாதே. விட்டு விடுவேனா? இன்றோடு ஒழிந்தார்கள் கௌரவர்கள். அண்ணா, உன் ஒருவனை மட்டும் நம்பி நாங்கள் வாழ்கிறோம். இனி ஒரு இழப்பை தாங்கும் சக்தி எங்களுக்கு இல்லை. நீ அவரை காத்து நிற்க வேண்டும். கலங்காதே சுபத்திரை, இனி ஒரு துயரமும் உன்னை அண்டாது. கிருஷ்ணா, உன் சொல்லே எங்களுக்கு வேதம். அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் உயிர் தரித்திருக்கின்றோம். அரசே, ஜெயத்ரதன் அன்றே உங்கள் கையால் மடிந்திருக்க வேண்டும். ஆனால் உயிர் பிச்சை அளித்தீர்கள். அவன் உயிர் உங்கள் கையால் தான் போக வேண்டும் என விதி இருக்கும்போது அதை எப்படி நம்மால் மாற்ற முடியும்? நம் புத்திரன் அபிமன்யுவின் உடல் அக்னிக்கு இரையாகும் முன் அந்த கொடியவன் ஜெயத்ரதன் உடலை நீங்கள் மண்ணில் வீழ்த்தப் போவது உறுதி. தங்களுக்கே வெற்றி உண்டாகட்டும். பாண்டவ படை ஆக்ரோஷத்தோடு நிமிர்ந்து நிற்கிறது. ஆச்சாரியார் இன்று சகட வியூகம் அமைத்து அதனுள் மிக நுட்பமாக ஊசி வியூகம் அமைத்திருக்கிறார். ஊசி வியூகத்தில் கடைசி நுனியில் பல அடுக்கு பாதுகாப்பில் தங்களது மருமகன் சிந்து தேசத்து அரசன் ஜெயத்ரதன் இருக்கிறார். அபாரம், அபாரம்! துரோணரின் யுத்த தந்திரம் அபாரம். அப்படியா சஞ்சயா? அவருக்கு ஆபத்தொன்றும் இல்லையே? இல்லை என்றே எனக்கு தோன்றுகிறது. காரணம், அர்ஜுனன் சிந்து அரசரை நெருங்க வேண்டும் என்றால் பல மாவீரர்களை கடந்து செல்ல வேண்டும். குறிப்பாக முதலில் துரோணர், பிறகு கிருபர், அஸ்வத்தாமன், துரியோதனன், சல்லியன், சோமதத்தர், பூரி சிரவஸ் என பலரை வென்ற பிறகே
ஜெயத்ரதனை நெருங்க இயலும். துரோணர் ஒருவரோடு யுத்தம் செய்வதற்குள்ளேயே அந்தி சாய்ந்துவிடும். பின் எப்படி இத்தனை பலசாலிகளை கடந்து செல்ல முடியும்? ஆஹா, துரோணாச்சாரியாரின் யுத்த தந்திரத்தை என்னவென்று மெச்சுவது? அவரது நிகரற்ற வீரமும் அனுபவமும் யாருக்கு வாய்க்கும்? நிச்சயம் என்று அவர் ஜெயத்ரதனை காத்திடுவார். சஞ்சயா, பாண்டவர்கள் என்ன வியூகம் அமைத்துள்ளார்கள்? அது என்ன காரணமோ தெரியவில்லை. பாண்டவர்கள் எந்த வியூகமும் வகுக்காமல் தாக்குதலுக்கு ஆயத்த நிலையில் இருக்கிறார்கள். விதி நினைத்து விட்டால் மதி வேலை செய்யாது என்பது பாண்டவர்கள் விஷயத்தில் சரியாகத்தான் இருக்கிறது. கிருஷ்ணா, இன்று என்னுடைய இலக்கு ஜெயத்ரதன் ஒருவனே. ஆகவே மேருமலையை எதிர்த்து வந்தாலும் நான் தகர்த்தெறிவேன். தேரை எங்கும் நிறுத்தாமல் அந்த ஜெயத்ரதன் இருக்கும் இடத்தை நோக்கி செல். அரசன் உத்தரவிட்டால் சாரதி ரதத்தை செலுத்தப் போகிறான். அப்படியே ஆகட்டும் அர்ஜுனா. அர்ஜுனா, என்னை வென்றுவிட்டு பிறகு நீ வியூகத்தை உடைத்துச் செல். குருவே, என்னை மன்னிக்க வேண்டும். இன்று நான் தங்களோடு யுத்தம் செய்யும் நிலையில் இல்லை. எனில் நீ இந்த வியூகத்தில் பிரவேசிக்க இயலாது. என்னோடு யுத்தம் செய்ய வா. தங்களின் அழைப்பை என்னால் மறுக்க முடியவில்லை. குருவே, தொடுங்கள் தங்கள் பானங்களை, நான் சிதறடிக்கிறேன். அர்ஜுனா, இந்த பாணத்தால் பூமியை பிளக்கப் போகிறேன். அர்ஜுனா, இனி நீ நினைத்தாலும் எங்களை நெருங்க முடியாது. அர்ஜுனா, இப்படியே யுத்தம் தொடர்ந்து கொண்டிருந்தால் இதற்கு முடிவே இல்லாமல் போய்விடும். பிறகு நீ ஜெயத்ரதனிடம் தோற்று சிதையேற வேண்டியிருக்கும் என்பதை மறந்து விடாது. துரோணாச்சாரியாரை தவிர்த்து விட்டு இங்கிருந்து செல்ல முடியாதே.
அப்படி சென்றால் அது சத்திரிய தர்மம் ஆகாதே கிருஷ்ணா. உண்மைதான். எனில் நீ சிதையேறுவது உறுதியாகிவிட்டது என்று சொல். கிருஷ்ணா, என்னை வார்த்தைகளால் வதைக்காதே. ஏதாவது மார்க்கம் இருந்தால் கூறு. என் ஆருயிர் நண்பன் நீ. உன்னை இழக்க எனக்கு விருப்பமில்லை. என்ன செய்யலாம்? அர்ஜுனா, நீ கரங்களை கூப்பி துரோணரிடம் சரணடைந்து விடு. தங்களோடு யுத்தம் செய்ய எனக்கு விருப்பமில்லை என்று சொல். யுத்தம் செய்ய விருப்பமில்லாதவரோடு அவர் யுத்தம் செய்ய மாட்டார். யுத்தம் செய்ய மறுப்பது உண்மையான சத்திரியனுக்கு அழகா? இல்லைதான். ஆனால் சிதையேறி தற்கொலை செய்து கொள்வது மட்டும் அழகா என்ன? நான் கூறியபடி செய்தால் உயிராவது மிஞ்சும். கிருஷ்ணா, உன் சொற்படி கேட்கிறேன். குரு துரோணாச்சாரியார் அவர்களே, நான் இன்று தங்களோடு யுத்தம் செய்ய விரும்பவில்லை. ஆகவே ஆயுதங்களை துறந்து நான் நிராயுதபாணியாக நிற்கிறேன். நான் உங்கள் அன்புக்குரிய சீடன். என்னை ஆசி கொடுத்து வழிவிடுங்கள். என்ன யோசிக்கிறீர் துரோணாச்சாரியரே? அர்ஜுனன் உங்கள் எதிரி என்றுதானே யோசிக்கிறீர்கள்? அவன் உங்கள் எதிரி என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அதைவிட 100 மடங்கு வலிமை வாய்ந்த உண்மை அர்ஜுனன் உங்கள் அன்பார்ந்த சீடன் என்பதாகும். காலத்தின் பாதையில் நீங்கள் நேர் எதிர் துருவங்களில் இருக்கிறீர்கள் என்பது எந்த அளவிற்கு சத்தியமோ அதை போன்று தர்மத்தின் பாதையில் நீங்கள் இருவரும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறீர்கள் என்பது 100 மடங்கு வலிமை வாய்ந்த சத்தியமாகும். அர்ஜுனா, விதி கிருஷ்ணன் ரூபத்தில் வந்து விளையாடுகிறது. உன்னை இனி என்னால் தடுக்க இயலாது. நீ உன் வழியே செல். ஆச்சாரியாரே, என்ன துரியோதனா? அர்ஜுனனை கொல்வதை தவிர்த்து அவனுக்கு ஆசி வழங்கி வழி அனுப்பி வைக்கிறீர்கள். இதுதான் தாங்கள் யுத்தம் செய்யும் அழகோ? துரியோதனா, என்னோடு யுத்தம் செய்ய விரும்பாமல் கரங்களை தலைக்கு மேல் சேவித்து நிராயுதபாணியாக நிற்கும் ஒருவனோடு எப்படி யுத்தம் செய்வது? அந்த கிருஷ்ணன் ஏதேதோ தந்திரம் செய்து நம்மை ஏமாற்றுகிறான். அதற்கு தாங்கள் மதிமயங்கலாமா? துரியோதனா, நீ எனக்கு அரசன். எனக்கு ஆலோசனை வழங்கும் அதிகாரம் உனக்கு இருக்கிறது. ஆனால் எனக்கு அறிவுரை வழங்கும் தகுதி உனக்கு இல்லை என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. நான் ஆச்சாரியன். என்னை பொறுத்தவரை நான் எப்போதும் யுத்த தர்மத்திலிருந்து நழுவுவதில்லை. இத்தனை பேசும் நீயே சென்று அர்ஜுனனை தடுத்து நிறுத்து. யார் உன் கைகளை கட்டி போட்டது? ஆச்சாரியாரே, அர்ஜுனன் ஓர் நிகரற்ற வில்லாளி. அப்படி இருக்க அவனை எதிர்த்து என்னால் எப்படி போரிட முடியும்? அவனை என்னால் எப்படி வெல்ல முடியும்? அவனை எதிர்த்து போரிடும் நிகரற்ற வீரர் தாங்கள் ஒருவர்தானே. இதுதானே உன் பிரச்சனை? நீ அர்ஜுனனோடு யுத்தம் செய்ய நான் வழிவகுக்கிறேன். இது சாத்தியமா? சாத்தியமே.
துரியோதனா, இது விருத்தாசூரனை கவசம். இது உன் உடலில் இருக்கும் வரை இதை யாராலும் உடைக்க இயலாது. யார் கண்ணுக்கும் தெரியாது. அர்ஜுனனோடு யுத்தம் செய். அவனை வென்று விடலாம். அற்புதம் ஆச்சாரியாரே, அற்புதம். அர்ஜுனா, இன்று நீ தொலைந்தாயடா. சாரதி, என் கண்ணே துச்சலை, 100 புத்திரர்களை ஈன்ற நான் ஆசை ஆசையாய் வியாசர் பெருமானிடம் வேண்டி உன்னை ஈன்றேன். இன்று நீ இத்துயரில் தத்தளிப்பதை காணும் போது என் இதயம் வெடித்து சிதறிவிடும் போலிருக்கிறது. அம்மா, இது நான் வாங்கி வந்த வரம். என்றோ என் கணவன் செய்த தவறிற்கு இன்று தண்டனை கிடைக்கப் போகிறது. நான் வாழ்வை இழந்து நெருக்கதையில் நிற்கப் போகிறேன். துச்சலை, அப்படி கூறாதே அம்மா. நீ வாழ வேண்டிய பெண். நம்பிக்கையோடு இரு. அந்த ஈசனை தொழு. மனிதன் ஆற்ற முடியாத காரியத்தை தெய்வம் மாற்றும். நம்பிக்கையோடு பூஜை செய். எனக்கு நம்பிக்கை இல்லை அம்மா. பாண்டவர்கள் நினைத்ததை முடிக்கும் வல்லமை பெற்றவர்கள். அதிலும் அண்ணன் அர்ஜுனன் மகாசூரன். இப்போது தன் மகனை இழந்து அடிப்பட்ட வேங்கையை போல் சீறிக்கொண்டிருக்கிறார். அவரோடு கிருஷ்ணர் வேற இருக்கிறார். அவர்களின் இலக்கு எப்படி தப்பும்? துச்சலை, சிந்திப்பதை நிறுத்திவிட்டு இறைவனின் திருப்பாதங்களை சரணடை. இறைவா, ஈசனே, என் பெருமானே, என் புத்திரியின் மாங்கல்யத்தை நீதான் காப்பாற்ற வேண்டும். நான் தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பொழுது அவளை கைம்பெண்ணாக தவிக்க விட்டு விடாதே. பெற்ற மகளை விதவை கோலத்தில் காணும் துர்பாகியத்தை தந்து விடாதே. ஈசனே, என் கணவருக்கு நீயே துணை நிற்க வேண்டும். என் மாங்கல்யத்தை நீதான் காக்க வேண்டும். அர்ஜுனா, என்னை இந்த யுத்தத்தில் வென்றுவிட்டு பிறகு இந்த இடத்தை விட்டு புறப்படு. கிருஷ்ணா, என்ன வியப்பு இது? வழக்கமாக துரியோதனன் பீமண்ணாவிற்கு தானே கதா யுத்தத்திற்கு அழைப்பு விடுப்பான். இன்று என்ன யுத்தத்திற்கு அழைக்கிறான்? அதுதான் எனக்கு விளங்கவில்லை. என்ன அர்ஜுனா, எந்த திசையில் சென்று ஒளிந்து கொள்ளலாம் என்று அந்த கிருஷ்ணனிடம் ஆலோசனை கேட்கிறாயோ? துரியோதனா, உன்னை ஒரே பாணத்தில் தோற்கடித்து துரத்துகிறேன் பார். ஆ?
கிருஷ்ணா, என்ன மாயை இது? அர்ஜுனா, நான் என்ற அகந்தை உன் கண்களை கட்டி போட்டிருக்கிறது. உன்னை துரியோதனனால் வெல்ல முடியாது என்ற ஆணவம் உன் மதியை செயலிழக்கச் செய்திருக்கிறது. அந்த அகந்தையையும் ஆணவத்தையும் துறந்து கண்களை விரித்து நன்றாக உற்றுப்பார். நடக்கும் மாயத்திற்கு காரணம் எதுவென்று யோசி. உண்மை உனக்கு தானே விளங்கும். கிருஷ்ணா, துரியோதனன் விருதாசுர கவசத்தை அணிந்திருக்கிறான். அதனால்தான் என் அம்புகள் உடைந்து சிதறுகின்றன. இப்போது என்ன செய்வது? அந்த கவசத்தை உடைத்தெறியும் அஸ்திரம் உன்னிடம் உள்ளது அர்ஜுனா. அப்படியா? ஆமாம். ஈசன் உனக்கு அருளிய மானவாஸ்திரத்தை தொடு. அர்ஜுனா, ஆயுதங்களை இழந்து நிற்கிறேன். நிராயுத பாணியாக இருக்கும் என் மீது பானங்களை தொடுத்துக் கொண்டே இருக்கிறாயே, இதுதான் உனது சத்திரிய தர்மமோ? அர்ஜுனா, ஆயுதங்களை இழந்து நிற்கிறேன். நிராயுத பாணியாக இருக்கும் என் மீது பானங்களை தொடுத்துக் கொண்டே இருக்கிறாயே, இதுதான் உனது சத்திரிய தர்மமோ? யார் எதை பற்றி பேசுவது என்ற அருகதை வேண்டாமா துரியோதனா? ஒரு நாட்டின் பட்டத்து அரசியை அவைக்கு இழுத்து வந்து துயிலுரித்த போது எங்கே போனது உன் சத்திரிய தர்மம்? இது எல்லாவற்றுக்கும் மேலாக பச்சிளம் பாலகனை, என் புத்திரன் அபிமன்யுவை நீங்கள் அனைவரும் கூடி நின்று கொலை செய்த போது எங்கே போனதடா உன் சத்திரிய தர்மம்? இதே நொடியில் இப்போதே உன் தலையை என்னால் துண்டித்து எறிய முடியும். ஆனால் நீ என் அண்ணன் பீமனின் கையால் மரணிக்க பிறந்தவன். ஆகையால் உனக்கு உயிர் பிச்சை அளிக்கிறேன். இங்கிருந்து சென்றுவிடு. பீமா, அண்ணா, அதோ கௌரவர்கள் கூட்டமாக வருகிறார்கள். இதுதான் தக்க தருணம். உன்னால் முடிந்தவரை துரியோதனன் தம்பிகளை கொன்றுவிடு. அது நமக்கு பலத்தை சேர்க்கும், அவர்களது பலத்தை குறைக்கும். இதோ செல்கிறேன். அந்த கௌரவ ஓநாய் கூட்டத்தை கொன்று குவிக்கிறேன். துஷ்டன் துரியோதனன் உடன் பிறந்த பாவத்திற்கு மரணிக்கப் போகிறீர்களடா. என்னோடு யுத்தம் செய்ய வாருங்கள். வந்து உயிரை பறிகொடுத்து செல்லுங்கள். அதையும் பார்த்து விடலாம். உன் வீரத்திற்கு நாங்கள் ஒன்றும் இளைத்தவர்கள் அல்ல. வீண் பேச்சை தவிர்த்து உன் கதையை எடு. உன் கதையை முடிக்கிறேன்.
கௌரவர்கள் இன்று 8 பேர் மடிந்தார்கள். அரசே, ஏன் இந்த சோர்வு? தங்களுக்கு என்னவானது? சாத்தியாகி, சூரிய நாராயணன் உச்சி பொழுதை தொட்டுவிட்டான். அர்ஜுனன் வியூகத்திற்குள் சென்று வெகு நேரமாகிவிட்டது. அவன் இப்போது யாரோடு யுத்தம் செய்கிறான் என்று தெரியவில்லை. அவன் காண்டீபத்தின் ஓசையும் கேட்கவில்லை. அதுதான் எனக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம் அரசே. என்னுடைய குரு அர்ஜுனர் மாவீரர். அவரை ஒருவராலும் வெல்ல முடியாது. அவர் வெற்றியோடு திரும்புவார். நேற்று அபிமன்யுவை அனுப்பிவிட்டு இதே நம்பிக்கையில் தான் இருந்தோம். ஆனால் அந்த சதிகார கும்பல் கூடி என் புத்திரனை கொன்றுவிட்டது. அதுபோல் இன்று அர்ஜுனனுக்கு ஏதும் நேர்ந்து விடுமோ என்று என் மனம் பதறுகிறது. அர்ஜுனரோடு கிருஷ்ணர் இருக்கிறார். தாங்கள் அஞ்ச வேண்டாம். இல்லை சாத்தியாகி, நீ உடனே இங்கிருந்து புறப்படு. அர்ஜுனன் எங்கே, எந்த கதையில் இருக்கிறான் என்பதை அறிந்து வந்து சொல். அப்பொழுதுதான் என் மனம் சாந்தி அடையும். மன்னிக்க வேண்டும் அரசே. தங்களை காத்து நிற்கும்படி என் குரு எனக்கு கட்டளையிட்டு சென்றிருக்கிறார். என்னால் தங்களை பிரிந்து எங்கும் செல்ல முடியாது. சாத்தியாகி, அரசனான நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். நீ உடனே சென்று அர்ஜுனனை கண்டு திரும்பு. உத்தரவு அரசே. இளவரசர் பீமசேனரே, நான் அரசரின் உத்தரவுப்படி வியூகத்திற்குள் செல்கிறேன். தாங்கள் அரசரை காத்தருள வேண்டும். கௌரவர்களே, உங்களை பின்னர் கவனித்துக் கொள்கிறேன். சாத்தியாகி, நீ செல். நான் அண்ணனை காத்து நிற்பேன். சாரதி செல். அடே அர்ஜுனா, துரியோதனன் நாணை ஏற்று உன்னை நான் இன்று யுத்தத்தில் கொல்லப் போகிறேன். என்னோடு யுத்தம் செய்யவா? என்னை வென்ற பிறகு நீ முன்னேறிச் செல். சுதாயு, உன்னை ஒரே பாணத்தால் வீழ்த்துகிறேன் பார். அர்ஜுனா, அவனை உன் பாணங்களால் கொல்ல முடியாது. ஐந்திராஸ்திரத்தை விடுத்து அவனது வில்லை உடைத்து பயனற்றதாக செய்துவிடு. அர்ஜுனா, என் வில்லை உடைத்த உன்னை இன்று நான் உயிரோடு விட மாட்டேன். அர்ஜுனா, இன்றோடு உன் கதையை இந்த கதை முடித்துவிடும். உன் தலை சுக்குநூறாக சிதறப்போவது உறுதி. உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால் என்னிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு யுத்த களத்தை விட்டு ஓடிவிடு. அர்ப்பணே சுதாயு, மன்னிப்பு கேள் என்று கூறிய உன்னை
இக்கணமே உரு தெரியாமல் சிதைத்தருகிறேன் பார். கிருஷ்ணா, என்ன இது? வலிமை வாய்ந்த என் பானங்கள் பயனற்று போகின்றதே. என்ன மாயம் இது? மாயமல்ல, சுதாயு பெற்ற வரம் அப்படி. நீ பானம் எய்துவதை விடுத்து அமைதியாக நில். அவன் கதை முடிந்துவிடும். கிருஷ்ணா, எதிரியின் பானத்திற்கு பதில் சொல்லாமல் பணிந்து போவது வீரனுக்கு அழகல்ல. என்னை நோக்கி வரும் இந்த கதையை நான் சிதறடித்து காட்டுகிறேன் பார். அர்ஜுனா, நான் சொல்வதை கேள். ஆயுதத்தை துறந்து நிராயுதபாணியாக நில். கிருஷ்ணா, என்னை கோழை என்று நினைத்தாயா? எதற்காக என்னை நோக்கி வந்த கதையை நீ எதிர்கொண்டு மறைத்தாய்? எதற்காக சுதாயுவை நீ கொன்றாய்? அர்ஜுனா, பன்னாவதை என்பவள் சுதாயுவின் தாய். கடலுக்கு தலைவனாகிய வருணன் அவனது தந்தை. வருணன் அநேக ஆயுதங்களை அவற்றிற்குரிய மந்திரத்தோடு தேக பலத்தையும் அதிகமாக அவனுக்கு கொடுத்தருளினான். அவனுக்கு இட்ட பெயர் சுதாயு என்பதாகும். மற்றும் வேறு யாராலோ தோல்வியோ இறப்போ அவனுக்கு ஏற்படாது. கையில் ஆயுதம் இல்லாத நிராயுத பாணியின் மேல் தனது ஆயுதத்தை எரிந்தால் மாத்திரமே தான் இறக்கும்படியான வரத்தை அவன் பெற்றான். ஆதலால் ஆயுதம் ஏந்தியவர்களின் உடம்பில் அது பட்டால் தவறாமல் அவர்களை கொன்றுவிடும். இந்த உண்மையை நான் முன்பே அறிவேன். ஆகையால் நிராயுதபாணியாக இருந்த நான் அவன் எய்திய கதாயுதத்தை என் உடம்பில் ஏற்றுக்கொண்டேன். அதனால் அவனும் மாண்டான். தக்க சமயத்தில் என்னை காத்தாய் கிருஷ்ணா. அர்ஜுனா, இது நன்றி பகரும் நேரம் அல்ல. ஜெயத்ரதனை தேடிக்கொள். இல்லையேல் கிருஷ்ணா, விரைந்து ரதத்தை செலுத்து.